ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஜிங்கா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன், 1/2 கிலோ ஜிங்கா, 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1½ ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், மிர்ச்சி பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள். எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் எடுத்துட்டு கரம் மசாலா உங்களுக்கு என்ன போடணுமோ அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஜாஸ்தி வணக்க தேவையில்லை, அரை வெந்தாலே போதும். அதில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, 1½ ஸ்பூன் எடுத்துருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கிட்டு 3 தக்காளி வெட்டி வச்ச தக்காளியும் அப்புறம் 2-3 மிளகாவும் இதில் கீறி போட்டிருக்கேன். காரம் தேவையில்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. இதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு, எண்ணெய் விட்டுடுச்சு. நான் ஒரு பட்டாட்டா வெட்டி வச்சுருந்தேன் சின்ன சின்ன பீஸாக, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், பீன்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள் ஆட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டேன் ஸ்லோவில். பட்டாட்டாயாக முதல்ல போட்டுக்கிட்டோன்னா ஜிங்கா பட்டுன்னு வெந்துடும். அதனால் இதை போட்டு நம்ம 2-3 நிமிஷத்துக்கு போட்டு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஜிங்கா ஆட் பண்ணிக்கிட்டோம். ஜிங்கா ஆட் பண்ணிவிட்டு ஜோராக கிண்டி விடாதீங்க, ஏன்னா என்ன சொல்லுவாங்க புட்டுக்கும். அதனால் ஸ்லோவாக கிண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டு டக்கனை போட்டு மூடிக்கோங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அடுப்பை ஸ்லோவாக வச்சு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சான்னு. இது 2 நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பட்டாட்டா எடுத்து வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துட்டாக்கா அதுக்கப்புறம் நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருந்ததில்ல அதை நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு 1 கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தயிர் அதிகமாக ஊற்றினா நல்லா தான் இருக்கும். தயிர் இல்லைனாலும் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி அளந்து வச்சுருக்கோம். 1 கிளாஸ் ரைஸ்னாக்கா 2 கிளாஸ் வாட்டராக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலேயே கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் டக்குன்னு போட்டு மூடிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம், சால்ட்லாம் கரெக்டாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நல்லா கிண்டி விட்டுட்டு நான் இதில் ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இது கூட மேகி மசாலாவும் ஆட் பண்ணுறேன். அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும், அதனால் அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஏன்னா இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிண்டி விட்டு நம்ம 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் திரும்ப எடுத்து நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஸ்லோவாக பண்ணி தம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தம்மில் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா ரைஸ் நல்லா என்ன சொல்லுவாங்க தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல வெள்ளையாவோ மசாலாவோ இருக்கக்கூடாது. நான் இதில் கொஞ்சம் கலரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அது கூடயே நான் இந்த கொத்தமல்லி தவையும் மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் டக்கனை போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் திரும்ப தம்மில் வச்சுட்டேன். பாருங்கள், அதுக்கப்புறம் திறந்து நல்லா புழுங்கிடுச்சு, என்ன சொல்லுவாங்க துவா வந்துருச்சு, புகை அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரைஸ் பாருங்கள், எக்தம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கச்சுமரும் நான் செஞ்சு வச்சுருந்தேன், அதில் நான் வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கச்சுமர் கூட ரைஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஜிங்கா புலாவ் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய் பாய், அல்லா ஹாஃபிஸ்.